Good morning, children. 6th Standard Social Science, Jakar P. First lesson, Unit 1, Resources. Resources அப்படின்னா வளங்கள். புரியுதா? நம்ம நாட்டில் இருக்கிற வளங்கள் தான் என்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம். Learning objectives: to introduce to the meaning of resources, to familiarize with the different types of resources, to understand the need for conservation of resources, to understand the meaning of economic activities. First one, meaning of resources. Resource is anything that fulfills human needs. When anything is of some use becomes valuable. All resources have value. The value can be either commercial or non-commercial. Commercial resource, commercial or non-commercial. அதாவது மனிதனின் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளுமே வளம்னு சொல்கிறாங்க. அதாவது மனிதனோட தேவையை நிறைவு செய்கிறதா வளங்கள். பொருளின் பயன்பாட்டை பொறுத்து தான் அதன் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எல்லா வளங்களும் மதிப்பு உண்டு. ஆல் ரிசோர்சஸ் ஹாவ் வேல்யூ. த வேல்யூ கேன் பி எய்தர் கமர்ஷியல் ஆர் நான் கமர்ஷியல்னு சொல்கிறாங்க. அது மதிப்பு என்பது பணம் மதிப்புள்ளதாகவோ மதிப்பு அற்றதாகவோ இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் ரிசோர்ஸ் ஹாவ் கிரேட் எக்கனாமிக் வேல்யூ. அதாவது பொருளாதாரத்தில் பண மதிப்புள்ள வளங்கள் முக்கிய இடத்தை வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கமர்ஷியல். நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ், அதாவது அதில் எடுத்துக்காட்டு என்னென்னா பெட்ரோலியம். பெட்ரோலியம் அப்படிங்கிறது பண மதிப்புள்ள வளங்கள்னு சொல்கிறாங்க. த நான் கமர்ஷியல் ரிசோர்ஸ் ஆர் வெரி abundant in availability. அதாவது பண மதிப்பற்ற வளங்கள் எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுதான் ஏரு. அதாவது பெட்ரோலியத்தை நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். பொருளாதாரத்தில் பண மதிப்புள்ள வளங்கள் அப்படின்னா பெட்ரோலியம் சொல்லுவோம். அதே மாதிரி பண மதிப்பு அற்ற வளம் அப்படி ரிசோர்ஸ் அப்படின்னா ஏரு. அதுக்கு நம்ம பணம் கொடுக்க தேவையில்லை இல்லையா? ரிசோர்சஸ் கேன் பி நேச்சுரல், மேன்மேட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வளங்களை 3 வகைப்படுத்தலாம். அவை இயற்கை வளங்கள் நேச்சுரல், மேன்மேட் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள், மற்றும் மனித வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் ரிசோர்சஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ், ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ரிசோர்ஸ், அதாவது இயற்கை வளமாக இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிற வளங்கள். பிரைமரி முதல்நிலை செயல்பாடு அப்படின்னா வேட்டையாடுதல் அண்டு ஃபாரஸ்ட்டு, இது நம்ம பிரைமரி சொல்லுவோம். மேன்மேட் ரிசோர்ஸ், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். செகண்டரி இரண்டாம் நிலைன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா சர்க்கரை ஆலை, சுகர் ஃபேக்ட்ரி, ரோடு, இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட சோர்ஸு. அடுத்தது ஹியூமன் சோர்ஸ், அதாவது மனித வளங்கள். மூன்றாம் நிலை செயல்பாடுகள் அப்படின்னா ஸ்கூல், சயின்டிஸ்ட், இவங்கெல்லாம் மனித வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த சைடு பேஸ்ட் ஆன் ஆர்ஜின், அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் தோற்றத்தில் அடிப்படையில் கிடைச்ச வளங்கள் அப்படின்னா பயோட்டிக், அதாவது ட்ரீஸ், அப்புறம் உயிரற்ற ஆன்டிபயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படின்னா வாட்டர், உயிர் உள்ள, அடுத்தது உயிர் இல்லாத வளங்கள். அடுத்தது பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியின் அடிப்படையில் என்னென்ன ரிசோர்ஸ் அப்படின்னா அக்வச்சுவல் அண்ட் பொட்டென்டியல், அதாவது கண்டுபிடிக்கப்பட்ட வளங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்தது மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லாக்டி அண்டு விண்ட் எனர்ஜி, காற்று, காற்றின் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேஸ்ட் ஆன் ரெனியூவபிலிட்டி, அதாவது புதுப்பிக்கத்தக்கது. ஒன்று அழிஞ்சு போச்சுன்னா அதை புதுப்பிக்க வைக்கிறது. இதில் என்ன அப்படின்னா ரெனியூவபிள் சோலார் எனர்ஜி, அதாவது ரெனியூவபிள் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய எனர்ஜி. அது நம்ம சூரிய ஒளி டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கும், எப்பவுமே தீராது இல்லையா? சூரியன்கிட்ட இருக்கிற வர அந்த ஒளி கதிர்களும் சரி வெப்பமும் சரி நம்ம தீர்ந்து போகாது. ஒரு 6 மாதம் கிடச்சிருச்சு, அப்புறம் அதுக்கப்புறம் சூரியன்கிட்ட வர சூரிய ஒளிகளில் குறைஞ்சி போச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெனியூவபிள் அது தொடர்ந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்தது நான் ரெனியூவபிள், அதாவது புதுப்பிக்க முடியாதது. கோல், நிலக்கரி,
அது வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும், நிலக்கரியில் தீர்ற பொருள். அதனால் அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, புதுப்பிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ்டு ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பரவல் அடிப்படையில் என்ன அப்படின்னா யூனிவர்சல், நீர் உலக அளவில் நீர், லோக்கலைஸ்டு அதாவது கங்காரு, உள்ளூர் பக்கம் பார்த்திங்கன்னா கங்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்டு ஆன் ஓனர்ஷிப், அதாவது உரிமையின் அடிப்படையில் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல்னால் தனிநபர், ரிசோர்ஸ்னு வீடு, அந்த கம்யூனிட்டி அப்படின்னா பாண்டு. அதாவது வீடுனா நமக்கு தனியாக இருக்கும், சமூகத்தில் பார்த்திங்கன்னா நீர்நிலை, அதாவது அந்த லேக்கு ஆறுலாம் எல்லாத்துக்குமே பொதுவானது. நேஷனல், ரிவர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆம்பிரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திமிங்கில புனுகு அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு வகையான சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் ரிசோர்சஸ், அதாவது இயற்கை வளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. All resources that have been directly provided by natural are called natural source. அதாவது இயற்கையிலிருந்து நேரடியாக நமக்கு கிடைக்கிறது எல்லாமே இயற்கை வளங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. All resources that have been directly provided by nature are called natural resources. அது நேச்சுரல் ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ், நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அரவுண்ட் யூஸ் ஆர் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னா காற்று, நீர், மண், கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள், அதுதான் நேச்சுரல் வெஜிடேஷன். அண்டு வைல்டு அரவுண்ட் அஸ் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸ், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள் அனைத்துமே நேச்சுரல் ரிசோர்ஸ் தான். The use of any natural resource depends on the place it is available, the form in which it is available, and the technology necessary to avail it. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயற்கை வளங்களின் பயன்பாடானது அவைகள் காணப்படும் இடம், காணப்படும் நிலை மற்றும் அதன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் தொழில்நுட்பத்தினை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், இது இந்த தோற்றத்தின் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வளங்களின் வகைப்பாடு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் சோர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிபெண்டிங் ஆன் ஆர்ஜின், டெவலப்மெண்ட், ரெனியூவபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், ஓனர்ஷிப், எக்ஸெட்ரா. On the basis of origin, sources can be classified into biotic and abiotic source. அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் என்னென்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உயிரியல் வளங்கள், உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோட்டிக், அபயோட்டிக் சோர்சஸ். All living sources are biotic resources. Plants, animals and other microorganisms are biotic resources. அதாவது உயிருள்ள அனைத்தும் உயிரியல் வளங்கள்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னா தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்கள். மைக்ரோ ஆர்கானிசம்னா நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாமே பயோட்டிக் ரிசோர்சஸ். அபயோட்டிக் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ், லேண்டு, வாட்டர், ஏர் அண்டு மினரல்ஸ் ஆர் அபயோட்டிக் ரிசோர்சஸ். இது எல்லாமே அதாவது உயிரற்ற வளங்கள் எல்லாமே உயிரற்ற வளங்கள்னு சொல்லுவோம். உயிரில்லாத எல்லாமே உயிரற்ற வளங்கள். அது நிலம், நீர், காற்று, அப்புறம் கனிமங்கள், வளங்கள், இதெல்லாமே அபயோட்டிக் ரிசோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. The biotic resources were mere substances till they were organized by the humans. உலகில் காணப்படும் உயிருள்ள பொருள்கள் மனிதனால் அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் உயிரியல் வளங்களாக காரியப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மனிதர்கள் தான் அதுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா. உயிருள்ள எல்லா உயிரியல் வளங்கள் அனைத்துக்குமே மனிதனால் தான் பேர் வச்சாங்க. மனிதன் பேர் வைக்கலைன்னா அது என்ன பொருள்னே தெரியாது. இப்போ உயிருள்ள பொருள் அப்படின்னா ஒரு சிங்கம்னு சொல்கிறோம், அதுக்கு மனிதன் தான் பேர் வச்சிடப்பா சிங்கம் அப்படின்னு. ஸோ அதுதான் மனிதனால் கண்டறியப்பட்ட பொருட்கள் தான் உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. According to the human needs, the
substances were collected by the ancient men and preserved for use. பழங்கால மனிதர்கள் தங்களின் தேவைக்கு ஏற்ப பொருள்களை சேகரித்து எதிர்கால பயன்பாட்டிற்காக பாதுகாத்தனர்னு சொல்கிறாங்க. In the beginning, man had only 3 basic needs. ஆனால் ஃபஸ்ட்டு அவனுக்கு பிகினிங்கில் 3 தான் தேவைப்பட்டது. என்ன அப்படின்னா ஃபுட்டு, கிளாத்திங் அண்டு ஷெல்டர். உணவு, உடை, உறைவிடம். ஷெல்டர் அப்படின்னா உறைவிடம் அப்படின்னா நம்ம இருக்கிறதுக்கு வீடு. இந்த 3 தான் அவனுக்கு பேசிக் நீட்ஸாக இருந்தது. He collected things through primary activities such as hunting, food gathering, fishing and forestry. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இத்தேவைகளை நிறைவேற்ற அவன் முதல்நிலை செயல்பாடுகளான வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல் மற்றும் காட்டு வளங்களை சேகரித்தல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டான்னு சொல்கிறாங்க. Later, when food became scarce, they had to cultivate and that became agriculture and the cattle were also reared on their farms to fulfill their basic needs. அடுத்த ஒரு என்ன அப்படின்னு சொன்னால், அதன் பின்னர் தான் வளங்களின் பற்றாக்குறை ஏற்பட்டதால் அந்த இடத்துல இருக்க அந்த உணவு சாப்பிட குறைஞ்சி போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறமா விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பின் மூலம் தன் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொள்ளவும் அவங்க ஆனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The abiotic resources were also sought after by the early men. அதாவது என்ன சொன்னால், பழங்கால மனிதன் உயிரற்ற வளங்களையும் தேடி சென்றான்னு சொல்கிறாங்க. They went in search of better landforms where they had enough water resources for agriculture and their cattle. அது என்ன அப்படின்னா, ஆபியோட்டிக் அப்படின்னா உயிரற்றுன்னு சொன்னால் நிலம், நீர், காற்று இதெல்லாமே உயிரற்றது. இப்போ மனிதன் ஒரு பயிர் செய்கிறதுக்கு தரமான நிலம் அதுக்கு கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிற்காக நீர்வளம் மிக்க நல்ல நிலப்பகுதியை தேடி சென்றான்னு சொல்கிறாங்க. They were in need of tools right from hunting to culture. வேட்டையாடுதல் மூலம் முதல் விவசாயம் செய்தல் வரை அவனுக்கு கருவிகள் தேவைப்பட்டது. அவனுக்கு என்ன வேணும், ஒவ்வொன்றுக்கும் கருவி வேணும். விவசாயம் செய்கிறதா இருந்தாலும் கருவி வேணும், ஒரு அனிமலை அவன் வேட்டையாடுறதா இருந்தாலும் என்ன வேணும், கருவிகள் தேவைப்படும் இல்லையா. Primarily the tools were only made of stones. ஃபஸ்ட்டு டைம் என்னத்தில் அதனுடைய டூல்ஸ்லாம் எதில் இருந்ததுன்னா கல்லால் ஆனதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு டூல்ஸ் எல்லாமே கற்களால் செய்யப்பட்டான். Later man dug the earth for better abiotic resource and found copper first and iron later. அதுக்கப்புறமா மனித மண்ணை அவ்வாறு தோண்டும் போது பின்பு இக்கருவிகளை செய்ய வேறு மாற்று வளங்களை தேடி புவியை தோண்டினார். அதாவது இது இல்லாமல் வேறு கற்களால் முடியாது, இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி தோணி அவன் ஃபஸ்ட்டு காப்பரையும் அதுக்கப்புறமா அயனையும் கண்டுபிடிச்சான். He also mined precious metals stimulationally for making ornaments. அதுக்கப்புறமா அவன் தாமிரத்தை இரும்பி கண்டுபிடிச்சான். இவற்றை தேடும் முயற்சியின் போதுதான் வேறு சில விலை மதிப்புள்ள உலோகங்களும் கண்டறிந்து அவற்றினால் அணிகலன்கள் செய்தான்னு சொல்கிறாங்க. இவன் நம்ம இப்போ தோண்டும் போது கல்லுனா நமக்கு தேவையான கல் இப்போ நம்ம பக்கத்தில் களிமண் தோண்டுவோம். அது கொஞ்ச நாள் களிமண் போனால் ஃபஸ்ட்டு மணலாக வரும், அப்புறம் களிமண்ணாக வரும், அதுக்கப்புறம் பாறையாக போகும் இல்லையா. அந்த மாதிரி தோண்டும் போது ஃபஸ்ட்டு காப்பர் கண்டுபிடிச்சான், அப்புறம் அயன் கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறமா சில மினரல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, அணிகலன்களை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. Later, mining became one of the leading primary activities and still holds an important place among the economic activities. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் சுரங்க தொழில் உருவானது. ஒரு இடத்த அப்படியே சுரண்டிக்கிட்டே போக தான் அதிலிருந்த வளங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தான். அதுதான் சுரங்க தொழிலாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய நிலையிலும் சுரங்க தொழில் தான் அனைத்து பொருளாதார செயல்பாடுகளும் முக்கியத்துவம் வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. Okay children, today homework, the natural resources. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? Natural resources, classification of natural resources and the basin of origin, discontinue, this biotic resources வேறு இதிலிருந்து and
எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரைட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, we will see next class.